இந்த வீடியோல ஊப்ஸ் கான்செப்ட்னா என்னன்றதை நம்ம ட்ரெயினர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஊப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஊப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பொறுத்தவரை உங்களுக்கு எதுக்கு மோரோவர் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில அதாவது இந்த ஊப்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா சி எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வந்து காமனாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த கண்டென்ட் மட்டும் காமனாக இருக்கும். அண்ட் இதோட கோடிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபர் தரும். ஓகேவா, இதில் பொறுத்தவரை ஊப்ஸ் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தென் இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. லைக் கிளாஸ், ஆப்ஜெக்ட், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கோட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒன்னொன்றுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா லைக் கொடுத்துருக்கிறது இப்போது ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காரோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, லைக் ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கும்ல கிரியேட் பண்ணுறது. ஸோ லைக் எப்படின்னா இப்போ இந்த கார் இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் எனக்கு 4 வீல் இருக்கணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும், இந்த மாதிரி இந்த சீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து ஒர்க் பண்ணுறதா கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னென்னா அதில் யூஸ் பண்ணுற லைக் எப்படின்னா டயர், பிரேக்கு, ஆக்சலேட்டர், சீட் பெல்ட்டு, இது எல்லாத்தையும் மிரரு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேவா, ஸோ இப்போ அந்த கிளாஸ் எப்படி நம்ம இங்கே கோடிங்கில் டிஃபைன் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா init அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி கிளாஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஸோ டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு init அப்படின்றத நான் இங்கே கீவேர்டை நான் இங்கே உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுக்கும்போது என்னென்ன நமக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற வேரியபிள்ஸை இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் செல்ஃப்ன்றது கீவேர்ட். ஸோ அதை மேண்டேட்டரியாக கொடுத்து தான் ஆகணும். ஏஜ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நேமு ஏஜ் தான் உள்ள என்டர் பண்ண போகிறேங்கிறப்போ ஸோ செல்ஃப் டாட் நேமு ஈக்குவல் டு நேம்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்ம செல்ஃப் டாட் நேம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏஜையும் நம்ம செல்ஃப் டாட் ஏஜ்னும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நியூவாக அந்த கொடுத்துருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம ஏஜ் நேம் வந்து இங்கே க்ரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்படிங்கும் போது லைக் இப்போ S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பேக் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறேன். லைக் இப்போ மணி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு 25 அப்படின்னு ஒரு ஏஜ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறது எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா S1 டாட் நேம் கமா S1 டாட் ஏஜ் இந்த மாதிரி தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இதுவரை உள்ளதை நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் தென் இதுலேருந்து இதுவரை உள்ளதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஏன்னா கிளாஸ்ன்ற போது நம்ம என்னென்ன அசைன் பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட்ன்ற போது அந்த வேல்யூஸை உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ரன் பண்ணுறேன். ரன் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் அண்ட் தென் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன். ஸோ என்கேப்சுலேஷன் அப்படிங்கும் போது கொடுத்துருக்க வேல்யூஸை வந்து எதுவுமே எப்படி சொல்கிறது டிஃபர் ஆகாது. உங்களுக்கு கொடுத்துருக்க எக்ஸாக்ட் வேல்யூ அப்படி தான் வரும். அண்ட் தென் இதில் வந்து ப்ரைவேட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நம்ம இன்சர்ட் பண்ணி பண்ணுவோம். சேம் இதே மாதிரி தான். ஸோ எப்படின்னா இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கிளாஸ் வந்து நான் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போது சேம் அதே தான். டெஃப் init இது வந்து டபுள் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் பேலன்ஸ் கொடுத்துட்டு இப்போ எது நமக்கு வேணுங்கிறத இங்கே நம்மளா அசைன் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ். ஸோ வேல்யூஸை ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி உள்ள வேல்யூஸை கொடுத்துக்கலாம். again def show balance self. ஸோ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு return self dot balance அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நமக்கு வேணுங்கிற ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்.
லைக் எனக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி தான் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை கான்செப்ட்டு. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுறேன், வந்துடுச்சா? ஸோ லைக் இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற வேரியபிள்ஸ் இங்கே யூஸ் பண்ணி நியூவாக கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் நம்ம இங்கே என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். அந்த இங்கே நியூவாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்க வேரியபிளுக்கு முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இதுக்கான நேம் தான் வந்து ப்ரைவேட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிட்டு அந்த அந்த வேல்யூஸ் என்னங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான் நம்ம இங்கே என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிடன்ஸ். ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ் சைல்ட் கிளாஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதை தான் நம்ம இங்கே இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோமா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு வேணுங்கிற கான்செப்டை எப்படி வேணுன்ற மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இங்கே நம்ம அதை இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபைன். எப்படி ஒர்க் பண்ணுறது, இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் அனிமல் அண்ட் தென் இப்போது ஒரு வேரியபிள் நேம் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு டெஃப் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃப்ன்ற ஆப்ரேட்டர் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் இன் கேஸ் அது எனக்கு நான் கொடுக்குறது கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா அனிமல் மேக்ஸ் அ சவுண்ட். என்ன டைப்ஸ் ஆஃப் அனிமல் வந்து சவுண்ட் கொடுக்கும் அப்படின்றது, லைக் இப்போ கோட் கவுனா ஒரு மாதிரி கத்தும், அது மாதிரி உங்களுக்கு ஷீட்னா ஒரு மாதிரி கத்தும். ஸோ லைக் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிறது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ், அதில் வந்துட்டு டாக் அண்ட் தென் அனிமல் மேலே கொடுத்துருக்கத பேஸ் பண்ணி இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ மேலே இருக்கிறது எனக்கு பேரண்ட் கிளாஸ், கீழே இருக்கிறது சைல்ட் கிளாஸ். ஸோ கொடுத்துட்டு டெஃப் ஸ்பீக் செல்ஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேலை எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் டாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. அகைன் எண்டில் ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b equal to dog function கொடுத்துட்டு and then d dot speak அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதை ரன் பண்ணுறேன், வந்துருச்சா டாக் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கறது தான் நம்ம இங்கே இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மெயின் கிளாஸை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் உங்களுக்கு சப் கிளாஸஸ் வரது தான் சொல்லுவோம். அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் திங்குமே உங்களுக்கு பாலிமார்பிசம் அப்படிங்கும் போதுமே லைக் இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ பாலிமார்பிசம்னா இப்போ ஒரு கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைக் இப்போ A is equal to 4 நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா 4 தான் எனக்கு அவுட்புட் வரும். கரெக்டாக? இப்போ A is equal to 2, B is equal to 2 ரெண்டே ஆட் பண்ணுறேன்னா அப்பயும் 4 தான் வரும். இப்போ A is equal to 6, B is equal to 2. ஸோ A minus Bன்னு கொடுத்தேன்னா அப்பயும் எனக்கு 4 தான் வரும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு கோடை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணும் போது அதை தான் இங்கே நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கும் போது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் மெயினாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறதுனால எப்படின்னா இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு from ABC import ABC abstract மெத்தட் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கிளாஸ் vehicle அண்ட் தென் இந்த ஏபிசியை உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஏபிசிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் டைப் அப்படின்ற சொல்கிறது தான் ஏபிசின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம @abs அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க வேல்யூஸை நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
சாரி, இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட்னே கொடுத்துக்கலாமே. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃப் வேல்யூ யூஸ் பண்ணி, ஸோ செல்ஃப் யூஸ் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இது கொடுத்ததுக்கப்புறம் நான் பாஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இஃப் இன்கேஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகலன்னா நெக்ஸ்ட் இதுக்கு பாஸ் ஆகி மூவ் பண்ணிடணும். ஸோ அதனால நான் அப்படி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அகைன் நான் அனதர் திங் கொடுக்குறேன், லைக் கிளாஸ் ஃபார் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது கிளாஸ் கொடுத்தாச்சு இல்லையா எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிறது டெஃப் டிரைவ் செல்ஃபா. ஸோ சேம் அதே தான் டிரைவ் உங்களுக்கு வரும். அண்ட் தென் அது செல்ஃபோட உங்களுக்கு ஆட் ஆகி வரும். இப்போ பிரெஞ்ச் எனக்கு ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆனிச்சுன்னா கார் இஸ் டிரைவிங் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ கொடுத்தாச்சு. இப்போ எண்ணில் பொறுத்தவரையும் c is equal to car, so c dot drive. ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் எண்டில் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? அந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்கிறது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறதுக்காக அது வேணாங்கிற டீட்டெயில்ஸ் அதே ஹைட் பண்ணிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் மெயினாக நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது தான் இங்கே டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஒன் செகண்ட். ஓ, இங்கே ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன்னா ஃபைன். ஒர்க் ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது தான் இங்கே நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்ஸ் கான்செப்ட். ஸோ ஓப்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.